இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்இக்வாலிட்டிஸ், நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ நேத்து வரைக்கும் எடுத்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேத்து பார்த்த அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம் மாரி இதுவும் வந்து ஒரு ஈஸியான சாப்டர். எதுல வந்து நம்ம ஸ்கோர் வந்து அதிகமா அடிக்க முடியும். இதுல வந்து பேசிக்கா ஒரு 4 விஷயம் தான். நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, நம்ம ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? என்ன மாரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம்? இந்த சிம்பிள்க்கு என்ன அர்த்தம்? லெஸ் தென். அதாவது 5 இஸ் லெஸ் தென் 2. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். கரெக்ட்டா? பட் இதே வந்து நான் 5 வச்சு ஒரு 10ன்ற ஒரு நம்பருக்கு 5ன்ற இது கம்பேர் பண்ணோம்னா, இப்ப 10 வந்து 5ஓட அதிகம். ஸோ இது வந்து கிரேட்டர் தென்னு சொல்லுவோம். இது லெஸ் தென், இது வந்து கிரேட்டர் தென். ஓகேவா? இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ, லெஸ் தென் ஈக்குவல் டூன்னு 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. இல்ல ஏதாவது ஒரு நம்பர். இது வந்து சும்மா சொல்றேன். 5ன்றது ஈக்குவல் டூ 5ஆ தான் இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஆ அதுல வந்து ஒரு A கிரேட்டர் தென் B, இல்ல A இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ -13 அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து 13க்கு ஈக்குவலா +13னா, இப்ப இந்த வேல்யூ என்ன எழுதலாம்? A இஸ் ஈக்குவல் டூ 13. 13க்கு ஈக்குவலா இருக்கும். பிளஸ் 13க்கு மேல உள்ள நம்பர்ஸ். 13க்கு மேல உள்ள நம்பர்ஸ் என்னன்னா 14, 15 அப் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ. அதே லெஸ் தென் ஈக்குவல் டூனா 13, 13க்கு கம்மியா உள்ள நம்பர்ஸ் 12, 11 இதெல்லாம் வந்து இந்த இன்இக்வாலிட்டீஸ்ன்றதே வந்து நாட் ஈக்குவல். கரெக்ட்டா? ஒண்ணு அது அதிகமா இருக்கு, இல்ல கம்மியா இருக்கு, இல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ, லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டூ. ஸோ இந்த 4 சிம்பிள்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு இந்த ஃபுல் சாப்டரே வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு ஒரு கொஸ்டின்ல இருக்குன்னா, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்றாங்கன்னா, அப்ப 0 கம்மியா என்னென்ன இருக்கும்? 0 கம்மியா என்னென்ன இருக்கும்? அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிராஃப் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிராஃப் ஷீட் வச்சு நம்ம கோடு வச்சு வரையறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் உங்க கோடு. இந்த இடத்துல 0 இருக்கு. இது வந்து 1, இது 2. இது வந்து எவ்வளோ தூரம் போகும்? இன்ஃபினிட் நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ 0 கம்மியாக உள்ளதுல -1, -2. இப்போ -1 அண்ட் -2ல எது அதிகம்? நம்பர வச்சு பார்க்கக்கூடாது. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் த ரைட் ஆல்வேஸ். ஸோ அந்த -1 தான் அதிகம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்க போகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0னா அது வந்து எக்ஸ் இஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? நம்ம ஈக்குவல் டு 0 பத்தி பேசல. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0னா இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இந்த லைன் வரைய தெரிஞ்சாலே போதும். நம்மனால வந்து சம்ம வந்து போட்டுற முடியும். ஓகேவா? இதுல சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் தரேன். இப்போ x+2 இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிள்ல உள்ள சம். ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது எப்படி எப்படி ஷார்ட்டா எழுதலாம்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இந்த +2 இந்த பக்கம் போச்சுன்னா 5 - 2. கரெக்டா? அப்ப எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3. இதுதான் வந்து நம்மளுக்கு கடைசி சொல்யூஷன். பட் இந்த சொல்யூஷனோட ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இந்த எக்ஸ் வந்து ஈன்னு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது வந்து பிலாங்ஸ் டு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கர்வ் பிராக்கெட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. ஸ்கொயர்னா அந்த நம்பரோட சேர்த்து ஈக்குவல் டு. கர்வ்னா அந்த நம்பருக்கு மேல. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸ்கொயர்னா அந்த ஒரு 10ன்ற நம்பர் இருக்குன்னா 10 இன்க்ளூட் ஆனது. இப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3ன்றது என்ன எழுதுவோம்? ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு. கரெக்ட்டா? ஸோ 3லேருந்து அதுக்கு மேல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இதோட சொல்யூஷன். ஸோ எக்ஸ் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ட்ரூ தான். 5ன்னு எடுத்துக்கிட்டா 5 இஸ் கிரேட்டர் தென் 3 ட்ரூ. இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு 3ன்றது ஸ்டார்ட்டிங் நம்பர். கரெக்ட்டா? 3க்கு மேல. இப்ப இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா தான் 3 இன்க்ளூடட். ஸோ இது வந்து 3க்கு மேலன்றது தான் அர்த்தம். டூ இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியான சம். ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க? ஒரு கோடு வரைஞ்சிருக்கிறீங்க. 0 இருக்கு. 0க்கு ரைட் சைட்ல உள்ளது தான் இன்க்ரீசிங் நம்பர்ஸ் 1, 2, 3ன்றது.
இந்த பக்கம் உள்ளது தான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த சாப்டர்லயே நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சது 4 விஷயம் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3ன்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்ப x + 2 கிரேட்டர் தென் 5. அதுல x வந்து 5 - 2 x இஸ் கிரேட்டர் தென் 3. ஓகேவா? ஸோ இப்ப x பிலாங்ஸ் டூ 3, இன்ஃபினிட்டின்றது தான் மெயின் கன்டென்ட் இங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சிச்சு. இப்ப நான் போக போக நான் இப்ப எக்ஸ்ட்ரா சம் தரேன். இத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. இப்ப அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்ப அடுத்த சம் என்னன்னா 2x - 3. ஓகேவா? 2x - 3 is greater than or equal to -17. ஸோ இப்ப இந்த இடத்துல இது எப்படி எழுதலாம்? இது சிங்கிள் வேரியபிளா. அப்ப 2x is equal to greater than or equal to -17. இந்த இடத்துல -3 இந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆயிரும். இது வந்து நான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்றேன். நீங்க இந்த சம்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எக்ஸாம்ல நீங்க ஈஸியா ஃபாஸ்ட்டா டைம் சேவ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றப்ப, நம்மளுக்கு எதுவும் தப்பாகாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம போட்ட ஆன்சர் வந்து கரெக்ட்ன்னு. இப்ப இதுல என்ன பண்ணியிருக்கேன் 2x is greater than or equal to -17 + 3. 2x is greater than or equal to -14. இப்ப இந்த 2 இந்த சைடு டிவிஷன் ஆச்சுன்னா x is greater than or equal to -7. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுவேன்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 7 இப்போ இங்கேருந்து வரும்ல. இப்போ ஈக்குவல் டு சிம்பிள் வருது. ஸோ இதுதான் நீங்க நோட் பண்ணும். ஈக்குவல் டு சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு -7 ஓகேவா? கமா இன்ஃபினிட்டி. அதாவது கிரேட்டர் தென்ன்றதுனால இன்ஃபினிட்டிக்கு எனக்கு க்ளோஸ் பிராக்கெட் தான் வருது. கிரேட்டர் தென்ன்றதுனால -7 இங்க இருந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ நம்மளுக்கு இந்த சைடு உள்ள தேவையில்ல. பட் இதே லெஸ்ஸர் தென்னா இருந்துச்சுன்னா -∞, கமா -7 -7 பக்கத்துல ஸ்கொயர் பிராக்கெட் வந்திருக்கும். இது கிரேட்டர் தென்றதுனால இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் இன்னொரு பார்த்துக்கோங்க. 2x - 3 is greater than or equal to -17. 2x is greater than or equal to -17 plus 3. 2x is greater than or equal to -14. X is greater than or equal to -7. -7, infinity. ஸோ இந்த சம் புரியுதா? ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்டான சாப்டர் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து நம்ம மார்க் மிஸ் பண்ண வேணாம். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். இப்போ இங்கே எழுதியிருக்க கொஸ்டினே சால்வ் பண்ணுவோம். இதில் வந்து -3x plus 17 is lesser than -13. ஸோ இப்போ இந்த -3x அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இஸ் லெஸ்ஸர் தென் -13. இந்த +17 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -17. -13 -17 இது என்ன வரும்? -20 -30. -3x is lesser than -30. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் சொல்ல போறேன் இந்த சாப்டருக்கு. இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. என்ன சிம்பிள் வேணா இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென். ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் வருது. நீங்க அந்த நெகட்டிவ் அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா அந்த சிம்பிளை வந்து நீங்க மாத்தணும். அந்த சிம்பிளை வந்து ஆப்போசிட் இதுக்கு மாத்தணும். இங்க கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா இங்க லெஸ் தென் போட்டிருப்பீங்க. இங்க லெஸ் தென் இருக்கிறதுனால இங்க கிரேட்டர் தென் போடுறீங்க. அந்த சிம்பிள் ஆப்போசிட் சைடுக்கு மாத்திட்டு நம்ம இப்ப 3x greater than 30. இப்ப 3 இந்த பக்கம் கேன்சல் ஆகி 10 ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து x is greater than 10. இங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொஸ்டின்ல இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? ஸ்கொயர் பிராக்கெட் ரெண்டுமே போயிடும். அப்ப -∞, 10 வருமா? இல்ல 10, இன்ஃபினிட்டி வருமா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? கிரேட்டர் தென்னா இந்த 10ல இருந்து மேல போகுது. ஸோ டுவர்ட்ஸ் மை ரைட். அதனால +∞ தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது எப்படி எழுதுவோம்? நம்மளுக்கு ஆப்ஷன்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது நான் எக்ஸாம்ல வந்து நீங்க எப்படி எழுதலாம்? இதை பார்த்தே வந்து நீங்க இது ஈக்குவல் டு இல்லாததுனால இன்கேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்கொயரை பத்தி கவலைப்படணும். கொஸ்டின்ல ஈக்குவல் டு இல்லாததுனால எடுத்தோன்னே இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்.
சம்ம போட்டு பார்த்தோன்னே இப்போ நீங்க இந்த இடத்துல இந்த ரூல் தெரியல நெகட்டிவ் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அப்படியே வந்து லெஸ்ஸர் தென் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நீங்க தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க் போகும். ஸோ இந்த ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன் கேஸ் அடிக்கிறப்ப இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிளை அடுத்த ஸ்டெப்ல போடணும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போலாமா? இந்த சம் எல்லாரும் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம பொறுமையாக அடுத்து ஒரு சம் போகலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ நம்ம மாடுலஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் வச்சு நம்மளுக்கு சம் வருது. இது என்னன்னா மாடுலஸ்ன்றது வந்து உங்களுக்கு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ இப்போ மாடுலஸ் எக்ஸ்ன்றது என்னன்னா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? மாடுலஸுக்கு அர்த்தமே அதுதான். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன வந்திருக்கு? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3னா அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3 ஒன்று, இன்னொன்று மைனஸ் எக்ஸ் இஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ்ஸா மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 3ன்றது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்று வந்து மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 3ன்றது இன்னொரு பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்ன சொன்னேன்? நம்ம மைனஸ் வந்து இந்த சிம்பிள் மாற்றணும்னு சொன்னேன். அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 3. ஓகே. ஸோ இப்போ இது வந்து சிம்பிள் எப்படி எழுதலாம்? இதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. கரெக்டா? இந்த இடத்துல ஆப்ஷன் கிளியரா இல்லை, நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ நடுவில் வந்து எக்ஸ் இருக்க இப்படி எழுதிக்கோங்க. இந்த பக்கம் லோவர்னா அப்போ இந்த பக்கம் 3 இருக்கு. இப்போ எக்ஸ் இது கிரேட்டர் தனால தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் சிம்பிள் வரைஞ்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்குமா? ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த சிம்பிளை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டிங்கனாலே போதும். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3, எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் 3ன்னு இந்த பாசிட்டிவ் மட்டும் தனியாக எடுத்து எழுதிட்டோம், இந்த நெகட்டிவ் தனியாக எடுத்தோம்னா நம்ம அந்த சிம்பிள் மாற்றுறப்ப கிரேட்டர் தேன் சிம்பிள் போயிடுது. அதுக்கப்புறம் இது நீங்கள் எடுத்து எழுதுறது தான் வந்து முக்கியம். இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு போடக்கூடாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு வச்சு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே வந்து டைம் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்னா ஆப்வியஸாக ஈக்குவல் டு இல்லைல்ல, இந்த 3 ஆப்ஷனும் அடிச்சுட்டு இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே கிளிக் பண்ணிட்டு போயிருந்தோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக நான் இப்போ டீட்டெயிலாக போடுறேன். ஸோ நீங்கள் அந்த சம் போட போட நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த சம் போகிறோம். இது மாடுலஸ் சம் தான். இப்போ இந்த சம்ல வந்து கொஞ்சம் மாடுலஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ 2x + 3 என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2x + 3 is lesser than 7. அதாவது பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 2x + 3 is less than 7 ஒன்றும், மைனஸ் ஆஃப் 2x + 3 lesser than 7 ஒன்று இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்? 2x is ஃபர்ஸ்ட் சம்ஸ் போட்ட மாதிரி தான். 2x is இந்த இடத்துல வந்து 2x is lesser than 4. அப்போ வந்து x is lesser than 2. இது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸ் 2x minus 3 is lesser than 7. ஸோ மைனஸ் 2x. ஓகேவா? இந்த பக்கம் 7 + 3 ஆட் ஆச்சுன்னா 10 வரும். அப்புறம் மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காக சிம்பிள் மாற்றுறேன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5. சாரி, மைனஸ் இந்த பக்கம் போகுதுல, மைனஸ் போகிறதுனால 5. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -5.
ஸோ இப்போ இந்த ஆன்சர் எப்படி எடுத்து எழுதலாம்? எக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -5ன்னு இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுவீங்க? -5 கிரேட்டர் தென் எக்ஸ் கரெக்டா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -5 இந்த இடத்துல 2. ஸோ இது நீங்க இப்படி எடுத்து எழுதிட்டு கிராஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இந்த பக்கம் நம்மளுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை கரெக்டா? ஸோ இங்கே வந்து வெறும் கிரேட்டர் தென் தான் இருக்கு. அப்போ என்ன வரும்? கர்வ்ட் பிராக்கெட் தான் வரும். -5 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கமா 2 எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்கோ இங்கே பார்த்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இதுன்னு நீங்கள் போட்டுப்பீங்க. அதுக்கு அடுத்து இதில் என்ன இருக்கு? இது முடிச்சோன்னே இப்போ இதே கொஸ்டினை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து கொஞ்சம் மாடிஃபைல என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஈக்குவல் டு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவல் டு வருது. இந்த ஈக்குவல் டு வரப்ப என்ன ஆகும்? நான் வந்து இப்போ அடுத்த கொஸ்டின் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈக்குவல் டு வருது அப்படின்னா நம்ம ப்ராக்கெட்டை மாற்றணும். இப்போ இது ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன போடுவோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம். அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அப்படி இல்லை அப்படின்னா கர்வ்ட் ப்ராக்கெட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயின். இந்த சம் ஈஸியாக தானே இருக்கு. ஜஸ்ட் அந்த மாடுலஸோட இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபைன். இதை பார்த்துட்டு இந்த சம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போகலாம். ஸோ இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனால நான் வந்து இப்படி சம்மை வந்து மாற்றி 2 சம் போட்டிருக்கேன் அதில். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா 4x + 3 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2xன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்ணுறேன். 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x இஸ் 2x + 17 இருக்கு. சாரி 2x + 17 இருக்கு. ஓகேவா? ஸோ 2x இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 17. 3 இந்த பக்கம் போச்சுன்னா -3. 17 - 3 14. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7. இதுதான் நம்மளுக்கோட ஃபர்ஸ்டோட சொல்யூஷன். ஓகேவா? நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க அப்படின்னா 3x - 5 இஸ் லெஸர் தென் -2. ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தென்லாம் இல்லை. அப்போ 3x வந்து லெஸர் தென் வந்து மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா +5. 5 - 2 3. அப்போ எக்ஸ் இஸ் லெஸர் தென் 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. எக்ஸ் இஸ் லெஸர் தென் 1ன்றது வந்து நம்மளுக்கு ஒன்று இருக்கு. பட் எல்லாம் சொல்யூஷன்ன்றப்ப வந்து ஒன்று மட்டும் வந்து பூர்த்தி பண்ணக்கூடாது, ரெண்டும் பூர்த்தி பண்ணும். இப்போ இதோட சொல்யூஷன் என்ன வரும்? 1 லெஸர் தென் எக்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இதுதானே? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கா? நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல இல்லை. ஸோ நம்ம வந்து நன் போடணும். இல்லை எக்ஸ் இஸ் லெஸர் தென் 1 இருக்குன்றதுனால அது ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7 மட்டும் செலக்ட் பண்ணாலும் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரிக்காக தருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நன்னு இருந்துச்சுன்னா அது யோசிச்சு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து இது வந்து தனியாக தானே இருக்கு. இது வந்து நீங்கள் சேர்த்து எழுத முடியாது. இப்போ இந்த மாதிரி இது ரெண்டும் இருக்கிறப்ப நீங்கள் யூனியன் போட்டு எழுதணும். யூனியன்றது ஒரு சிம்பிள், 2 செட்டு. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1ன்றது ஒரு செட்டு. யூனியன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7. இப்போ இது எப்படி எழுதலாம்? லெஸ் தென் 1னா -∞லேருந்து 1 வரைக்கும் உள்ளதெல்லாம் ஒரு செட்டு. ஈக்குவல் டு இல்லாததுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை கர்வ் ப்ராக்கெட் ப்ளஸ் நடுவில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்ட்டாங்க. ஒன்று வந்து கோடு இருக்குன்னா எக்ஸ் வந்து 1க்கு கீழே உள்ளது எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 இருக்கு. ஆனால் ஸ்டார்ட் ஆகுறதே 7லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நடுவில் நம்பர்ஸ் நம்மளுக்கு வேணான்றதுனால
நம்ம என்ன பண்றோம் யூனியன் வச்சு எழுதுறோம். இப்போ எக்ஸ் வந்துரும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7ன்றதுனால இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு 7, இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கரெக்ட். ஸோ கரெக்டான ஆன்சரும் வந்து நான் உங்களுக்கு இப்போ எழுதி காமிக்கிறேன். ஸோ இன்இக்வாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் என்னது நீங்கள் வந்து 4x plus 3 greater than or equal to 2x plus 17, 2x is greater than or equal to 14, x is greater than or equal to 7 போட்டுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் இன்னொரு ஈக்குவேஷன் இருந்ததுனால அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். 3x minus 5 is lesser than minus 2, 3x is lesser than 3, x is lesser than 1. ஸோ இது ரெண்டும் நான் சேர்த்து எழுதுறப்ப எப்படி எழுதுறேன்னா 0 நடுவில் வந்துருச்சு, 1க்கு கம்மியாக உள்ளதெல்லாம் ஸோ இந்த பக்கம் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் இதில். ஸோ ஈக்குவல் டு இல்லாததுனால கர்வ்ட் பிராக்கெட். இந்த இடத்துல 0 to 7 பற்றிலாம் அவங்கள வேல்யூஸ்லாம் பேசவே இல்லை. 7க்கு மேலே இருக்கிறதுனால 7, இன்ஃபினிட்டி அந்த 7ன்றது க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வைக்கிறோம். ஸோ இந்த சம் புரிஞ்சிருச்சா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த சம் போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் 3 minus 2x ஓகேவா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 32 சொல்லியிருக்காங்க. ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க 3 minus 2x is greater than or equal to x minus 32. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் 2x இந்த பக்கம் கொண்டு போனோன்னா 3x வரும். 3x வந்தோன்னா என்ன ஆகும் 3x 32 இந்த பக்கம் கொஞ்சம் வந்துச்சுன்னா 3 plus 32 ஆயிரும். ஸோ 35 is greater than or equal to 3x வருது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதே எழுதுறோம் அப்படின்னா 35/3 is greater than or equal to x. ஸோ எக்ஸோட சொல்யூஷன் கேட்குறாங்க. 3 இதில் போச்சுன்னா 3 1s are 3, அகெயின் 3 1s are 3, இந்த இடத்துல 2 ரிமைண்டர் இருக்கும் 2 0 6, 3 6 are 18, 3 6 are 18. ஸோ 11.66க்கு மேலே இருக்கணும், இல்லை 11லேருந்து சேர்த்துருக்கணும். ஸோ 0 to 11 ஆப்ஷனே வராது, ஏன்னா கிரேட்டர் தென் 11 தான் இருக்குது. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் அதாவது 11க்கு வந்து கம்மியாக உள்ளது இருக்கணும், 11க்கு கூட உள்ளது இருக்காது. எக்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 11.66. இதை வந்து நான் ஜஸ்ட் திருப்பி எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. எக்ஸ் வந்து 11ஓட கம்மியாக இருக்கணும், ஆனால் வந்து 0 இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதை அடிச்சுட்டு ஏன்னா ஏன் 0 இருக்கக்கூடாதுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால 0 நம்ம கட் பண்ணுறோம். அடுத்து இந்த இடத்துல 1 விட்டதுனால 2 3 கட் பண்ணுறோம், ஏன்னா 1 விடணும்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. ஸோ 11க்கு கம்மியாக இருக்கிறது 11.6க்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதே இந்த இடத்துல வந்து 12 இருந்துச்சு இந்த ஆப்ஷன்லனா இதுவும் தப்பு, நீங்கள் நன் டிக் பண்ணியிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 11.68 இருந்தாலுமே நீங்கள் கேன்சல் பண்ணிருக்கணும். 6 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த சம். ஸோ இதை வச்சு உங்க பாருங்க, இந்த சம்ம பாருங்க, நம்ம அடுத்து போவோம். அடுத்த சம் போலாமா? புரியுதா இது வரைக்கும்? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ஏன்னா இந்த ஃபேக்டோரியலாக இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தென் 0 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தனித்தனியாக இல்லை, ஒரு நியூமினேட்டர் டினாமினேட்டரப்ப நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் 0 வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 3 போயிடும், எக்ஸ் மைனஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. இப்போ இந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3, ஏன்னா எக்ஸ்ன்றது வந்து மைனஸ் 3யோட கிரேட்டடாக இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்று என்ன வரும்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2, 2க்கு வந்து கிரேட்டடாக இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ என்ன எழுதுறோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 3க்கு வரைக்கும் உள்ளதும், அதுக்கப்புறம் 2க்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது.
ஸோ இந்த 2 செட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதுறது தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சம்மா. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. ஸோ நம்ம அடுத்த சம் போலாம். இப்ப இந்த சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் 2 அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க மாடுலஸ்னால. பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ இதை நீங்களே அப்படியே என்னோட சால்வ் பண்ணுங்க. நீங்களும் பேனா எடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்றது நம்மளுக்கு தெரியும். மைனஸ் எக்ஸ் கோடு வரைஞ்சிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இது என்ன வரும்? எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 minus 2 3 வரும். இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் வரும். லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2 ஸோ 7 ஆயிரும். அப்போ வந்து எக்ஸ் இந்த மைனஸை கேன்சல் அவுட் பண்ணணும்னா நம்ம வந்து சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மைனஸை கேன்சல் அவுட் பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. -7 அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ இது என்ன வரும்? 3க்கும் 3க்கு மேலே உள்ளது வரும். 3க்கு கம்மியாக இருக்கிறது வந்து வரும். பட் 3 வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ 3 பக்கத்தில் இந்த ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இருக்கு. ஸோ நீங்கள் இது கூட போட்டு யோசிக்காம இது வச்சு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பட் எழுதுறதுக்காக இதுவும் கிரேட்டர் தென்றதுனால ப்ராக்கெட் போட்டு -7 இதுதான் வந்து எக்ஸோட சொல்யூஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா 3லேருந்து அதிகமாக உள்ளது இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளது, அப்புறம் -7லேருந்து அதிகமாக உள்ளது. ஸோ இது வந்து -7லேருந்து 3 வரைக்கும் உள்ளது. இது மட்டும் தான் வந்து காமன் சொல்யூஷனாக இருக்கும். கரெக்டா? சாரி, ஒரே நிமிஷம் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த சிம்பிள் தான் நான் வந்து கவனிக்கல. இது என்ன கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு லெஸ்ஸர் தென் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து லெஸ்ஸர் தென்னா 3க்கு கம்மியாக உள்ளதெல்லாம் இந்த பக்கம் உள்ளதெல்லாம், அதனால 3ன்றது ஃபினிஷிங் எண். கிரேட்டர் தென்னா -7க்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம். ஸோ நம்ம சொல்யூஷன்ன்றது வந்து இந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து -7, 3ன்றது எழுதியிருக்கோம். இப்போ சம் பார்த்துக்கோங்க, இதை வச்சு புரிஞ்சுட்டு எழுதுங்க. அடுத்த சம் போலாமா? இப்போ அடுத்த சம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, x minus 5 is greater than sorry x minus 1 மாடுலஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ் ஆஃப் x minus 1 is greater than 5. அப்போ வந்து x is greater than 6ன்றது ஒன்று வந்துருச்சு. ஸோ மைனஸ் வச்சு எழுதுறப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் x minus 1 is greater than 5. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு minus x plus 1 is greater than 5. So minus x is greater than 5 minus 1, 4. So இது 4 ஆயிரும். X is இந்த மைனஸ் சிம்பிள் நான் மாற்றுறதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். X is less than 4. அதாவது இங்கே ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம பார்த்தே கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டுனா லைன் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து -4 இருக்கு. ஓகேவா? மைனஸ் சிம்பிள் மாற்றுறதுனால இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் போடுறோம். ஸோ இந்த பக்கத்தில் மைனஸ் போய் லெஸ்ஸர் தென் ஆகி இங்கே ஒரு -4 இருக்கும். ஸோ -4க்கு அதிகமாக உள்ளதெல்லாம் வந்து இதோட சொல்யூஷன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 6. -6க்கு திருப்பி அதே தப்பு பண்ணுறேன், ஒரே நிமிஷம். இது பாஸ் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் -4. கரெக்டா? இப்போ இந்த -4க்கு கம்மியாக உள்ளதெல்லாம், ஸோ இந்த கம்மியாக உள்ளதெல்லாம் ஒரு பக்கமும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 6னா
6க்கு அதிகமா உள்ளதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம யூனியன் போடுவோம். இது தனி சொல்யூஷன், இது தனி சொல்யூஷன். நடுவுல உள்ளது நம்மளுக்கு வரல. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க 6க்கு ஸ்கொயர் பிராக்கெட் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகி இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ x பிலாங்ஸ் டு இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 4 வரைக்கும். இது எப்படி எழுதலாம்னா x belongs to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -4 வரைக்கும் உள்ள சொல்யூஷனும் அதோட ஆட் பண்ணி யூனியன் ஆஃப் நான் வந்து கர்வ் ப்ராக்கெட் தான் போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு இல்லை 6, இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த தான் சொல்கிறேன்ல, இந்த சாப்டரே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு உள்ள கான்செப்ட் மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த சம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அவங்க தர அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தந்திருப்பாங்க. கொஸ்டின் நான் எழுதுறேன். 3x/5 + 4 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 and 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 × 3x/5 + 12 is greater than or equal to இந்த இடத்துல 2 மேலே வந்துடும் 2x - 12. ஓகேவா? ஸோ இது வந்து 9x/5 - 2x is greater than or equal to -12. இந்த பக்கம் 12 போச்சுன்னா -12 -24. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஸோ இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 9x - 10x divided by 5 is greater than or equal to -24. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து -x is greater than or equal to 24 5 120. ஸோ -120. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நாம் வந்து அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேன்சல் அவுட் பண்ணால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். x is lesser than equal to 120. இப்போ இந்த இடத்துல ட்விஸ்ட்ன்றதே வந்து நீங்கள் எப்படி ப்ராக்கெட் போடுறீங்க அப்படி தான். ஸோ இப்போ x is lesser than equal to 120னா 120க்கு கம்மியாக உள்ளது. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கு, -இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுவோம். ஸோ எப்படி எழுதலாம் இதை? x belongs to இது எப்படி எழுதலாம்னா நான் வச்சுக்கேன். இது எப்படி எழுதலாம்னா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. x belongs to -இன்ஃபினிட்டி, 120. இந்த 120க்கு வந்து நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ சம்ம இன்னொரு நல்லா கவனிங்க. ஒன்றும் இல்லை 1/2 இந்த மாதிரி சும்மா ஃப்ராக்ஷன்ஸாக தருவாங்க. நீங்கள் அந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 × 3x/5 + 12 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். 3 × 3x/5 3 × 4 12 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப மொத்த டேர்முக்கும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x - 12. இந்த இடத்துல 2x பக்கம் கொண்டு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த இடத்துல கிரேட்டர் தான் இருக்குது. நம்ம மெயினாக நோட் பண்ணுற பாயிண்ட் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு அதை வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 120. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது 120, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ -இன்ஃபினிட்டி, 120 இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சம்மை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சம் போகலாம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? The length of rectangle is double the breadth. The length of rectangle is double the breadth. ஓகேவா? ஒரு length of the rectangle வந்து double the breadth தந்துட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா L is equal to 2b, breadth ஓட டபுள்னு தட்டாங்க. Minimum parameter of the rectangle is
120 சென்டிமீட்டர்ன்றது மினிமம் பேராமீட்டர் தந்துட்டாங்க. ஸோ பெரிமீட்டர்ன்றது என்னது 2 இன்டூ எல் பிளஸ் பி. இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தரும். இது வந்து நீங்கள் இன்இக்வாலிட்டி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மினிமம் பேராமீட்டர் அப்படின்னா மினிமமாக வந்து 120 இருக்கணும், அதுக்கு மேலேயாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டினை வாசித்து எப்படி அந்த சிம்பிள் குறி லைக் நோட் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஸோ அப்போ வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன கேட்குறாங்க, பி வந்து லெஸ்ஸர் தென் 20 கிரேட்டர் தென் 20 இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன தெரியும், எல் இஸ் ஈக்குவல் டு 2bன்றது தெரியும். ஸோ 2 இன்டூ எல்லை வந்து நான் 2bயாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 2 இன்டூ 3b இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 120. அப்போ பி இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இது 6 3 வந்து இது 40 2 வந்து இது 20. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக வந்து பி இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 20. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ சம் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த பெரிமீட்டர் அந்த இதை வந்து அணுகுறீங்க, அந்த கொஸ்டின் வந்து அணுகுறீங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா, அதாவது ஒரு கொஸ்டினில் அட்லீஸ்ட் தந்திருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொன்னல குறைஞ்சபட்சம் 1 அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ அது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு போடுவீங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் வந்து அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ அட்மோஸ்ட் எப்படி எழுதுவீங்கன்னா லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு எழுதுவீங்க. ஸோ அட்லீஸ்ட்ன்றது குறைஞ்சபட்சம், அட்மோஸ்ட்ன்றது அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்த சம் போகலாம். நான் இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு சம் இந்த சாப்டர்லேருந்து வந்தது. இந்த சாப்டர் தான் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. உங்களுக்கு வந்து இங்கே ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். 6 is lesser than or equal to -3 of 2x minus 4 lesser than 12. இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 2 இருக்கா, இதை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். 6 is lesser than or equal to -6x. நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 4 3s are 12. இது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து -6x ப்ளஸ் 12 இஸ் லெஸ்ஸர் தென் 12. ஸோ இந்த இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன். நம்ம ரெண்டாக பிரித்து சேமாக எழுதுவோம்ல. இப்போ இந்த பக்கம் 12ன்றது இந்த பக்கம் மைனஸ் வந்துச்சுன்னா 6 மைனஸ் 12 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு -6x வரும். ஸோ -6 இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு -6x வரும். ஸோ அப்போ வந்து -6 கேன்சல் ஆகி எக்ஸ் இஸ், நான் ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது வந்து ஒரு இது. ஸோ இப்போ இதே பக்கம் வந்து இந்த இதை சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும், -6x இஸ் லெஸ்ஸர் தென் 12 minus 12. கரெக்டா? ஸோ 12 minus 12 0. அப்போ எக்ஸ் இஸ் -6x இஸ் லெஸ்ஸர் தென் 0. இந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இன்னொரு மல்டிப்ளை பண்ணால் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம். 6x இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ அந்த 6 போச்சுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இதை நீங்கள் அந்த கோடில் வரைஞ்சி ஒரு இதை எழுதி பார்த்துக்கலாம். இப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸு வந்து 0வோட கிரேட்டராக இருக்கணும், 0வோட கிரேட்டராக இருக்கணும், ஆனால் 1ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த 2 மட்டும்தான். அப்போ எக்ஸ் எப்படி எழுதலாம்னா 0வோட கிரேட்டராக இருக்கணும், இல்லை 1 இல்லைன்னா 1க்கு கம்மியாக உள்ளது. ஸோ அந்த 1ன்றது ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதிருக்கோம். ஸோ இது மட்டும்தான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த சம் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதே மாதிரி இன்னொரு ப்ரீவியஸ் இயர் சம் போடலாம். இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் என்ன சொல்ல வரோம்னா, 2x minus 1 is greater than or equal to 3. X minus 3 is greater than 5. இதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ 2x எப்படி எழுதலாம்னா greater than or equal to 4. அப்போ x is greater than or equal to 2.
இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த பக்கம் மைனஸ் த்ரீ இந்த பக்கம் போச்சுன்னா எயிட்டு. ஸோ இது இப்போ கோடில் எழுதுறப்ப டூக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ உள்ளது. அதுக்கப்புறம் டூ ஈக்குவல், அதுக்கப்புறம் எயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேராது. ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் ரெண்டுக்கும் காமனாக இருக்கணும்னா எயிட்டு, இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்கிறதுனால 8, இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கணும், சொல்யூஷன்றது யூனியனாக இருந்துச்சுன்னா யூனியனாக எடுத்துக்கலாம். 8க்கு அப்புறம் உள்ளது ஆண்டுன்னு போட்டிருந்தாங்க. கொஸ்டின் வந்து ஆண்டுன்னு போட்டிருக்காங்கன்னா அப்போ ரெண்டுக்கும் சால்வ் ஆகணுமா, அப்போ இந்த யூனிட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட் போடலை அப்படின்னா யூனியன் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸே நமக்கு தெரிஞ்சிடும். ஆண்ட் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ஈக்குவலாக எடுக்கணும். இதோட லீனியர் இன்இக்வாலிட்டி முடிஞ்சிருச்சு. சம் புரியுதா? நான் வந்து முதல் சும்மா ஷார்ட்டாக ஒரு ரீகேப் எடுக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இதில். நம்ம மெயினாக வந்து அந்த சிம்பிள்ஸ் தான் நமக்கு தெரியும். மொத்தமாக ரெண்டு ஸ்டெப் வச்சு இந்த சாப்டர் முடிச்சிட்டேன். லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. நம்மளுக்கு தர ஒரு ஈக்குவேஷனை வந்து இந்த பக்கத்துல இந்த பக்கம் மாற்றப்ப அந்த சிம்பிள்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக போட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், இல்லைன்னா கர்வ் ப்ராக்கெட் போடணும். இன்ஃபினிட்டியை பார்த்துக்கோங்க. ஒரு கோடை வச்சு வரைஞ்சி அந்த ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 10, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 10 கர்வ் 10, இன்ஃபினிட்டின்றது வந்து இதோட ரைட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினை எப்படி அணுகி எப்படி எழுதுறீங்கன்றது தான் ஓவராலாக நமக்கு தெரியும். இந்த சாப்டர் புரியுதா? இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். மாடுலஸ்ன்றப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கிறது ஈஸியான சாப்டர். நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போட்டு ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கு அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. ஆப்ஷன்ஸ் வச்சே நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக யோசிச்சு இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா?